தென்னாசியா பூரா பிராந்திய ஆட்சி மாற்றங்கள் ஏன் நடக்குது? இதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்க? ஆசிய நாடுகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து தங்கள் பொருளாதாரத்தை வளர்த்து அமைதியா மாற முயற்சி பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் மேற்கத்திய சக்திகள் அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா தங்கள் மோசமான விளையாட்டை ஆரம்பிச்சிடுறாங்க. எதிர்க்கட்சிகளுக்கு பணம் கொடுக்கறாங்க, தேச விரோதிகளுக்கு ஆயுதங்கள் கொடுத்து இப்போ இருக்கிற அரசாங்கத்தை தடுமாற வைக்கிறாங்க. இதனால சட்டமின்மையும் குழப்பமும் உருவாகுது. இதன் மூலம் அந்த நாட்டோட தலைமை நாட்டை விட்டு ஓட வேண்டிய நிலைமை வருது. தலைமை ஓடிப்போன பிறகு மேற்கத்திய சக்திகள் தங்களுக்கு சாதகமா வேலை செய்யற ஒரு தலைமையை அமைக்கிறாங்க. அந்த தலைமை மேற்கத்திய சக்திகளோட உத்தரவுகளை கேக்குது. அவங்களோட கொள்கை என்னன்னா, இந்தியா சீனாவோட எந்த பொருளாதார முயற்சிகளுக்கும் ஒத்துழைக்க கூடாது. இப்படித்தான் ஆசியா எப்பவும் வளர்ச்சிக்காக மேற்கு நாடுகளை நோக்கி பார்க்கணும்னு உறுதி செய்யறாங்க. தெற்காசியாவுல இந்தியாவோட அண்டை நாடுகளுக்கான வளர்ச்சி முயற்சிகளை பலவீனப்படுத்துறதுதான் இவங்களோட முக்கிய நோக்கம். இயற்கை வளங்களும் மனித வளமும் இருந்தாலும் தெற்காசியா இன்னும் வளர்ச்சியடையாத நாடுகளா இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். இதுக்கு சமீபத்துல நடந்த சில விஷயங்களை நீங்க கவனிக்கணும். இலங்கை போராட்டங்கள், அரசாங்கம் தடுமாறுது. வங்காளதேசம் 2024 ஷேக் ஹசீனாவை வெளியே துரத்தின போராட்டங்கள். பாகிஸ்தான் இம்ரான்கானை பதவியிலிருந்து நீக்கி ஜெயில அடைச்சது. நேபாளம் இப்போ நடக்கிற போராட்டங்களால கேபி ஒலி ராஜினாமா பண்ணி தப்பி ஓட்டம்.